வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை. இதழ் TNTRின் பிரதான செய்திகளோடு கர்ணன் சின்னத்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். அதிபர் மாளிகை புத்தகுருமாரின் முற்றுகையில். இந்தியா செல்ல முற்பட்ட 14 இலங்கை தமிழர் கைது. இந்திய தலைநகரில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. பிரான்சில் பரவி வரும் பறவை காய்ச்சல். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 ஷுவர்சிலோருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ. இதழ் TNTRின் பிரதான செய்திகளில் முதலில் வருவன இலங்கை செய்திகள். இலங்கையில் அதிபர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டுவர உள்ளன. புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைச்சரவை துணைக்குழுவை அமைத்துள்ளதாக அரசு அறிவித்த நிலையிலும் எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை எடுத்துள்ளன. இந்த பரபரப்பான சூழலில் நாடாளுமன்றம் இன்று புதன்கிழமை கூடுகின்றது. இதுகுறித்து முக்கிய எதிர்க்கட்சி கூட்டணியான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார செவ்வாய்க்கிழமை கூறியதாவது: கோத்தபாய ராஜபக்ச அரசுக்கு எதிரான 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அவைத்தலைவர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவிடம் அவரது இல்லத்திற்கு சென்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் முதலாவது தீர்மானம் அரசியல் சாசன பிரிவு 42 கீழ் அதிபர் கோத்தபாய ராஜபக்சவிற்கு எதிராகவும், இரண்டாவது தீர்மானம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசுக்கு எதிராகவும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானங்களை உடனே நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எங்களது கட்சி வலியுறுத்துகின்றது என்றார் அவர். அதிபர் பிரதமர் தலைமையிலான அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்களை ரஞ்சித் மத்தும பண்டாரவுடன் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, எதிரணி தலைமை கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைத் தலைவரிடம் அளித்தனர். நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டணியும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் அந்த தீர்மானங்களை கொண்டுவர உள்ளன. அவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலக வேண்டியிருக்கும். ஆனால் அதிபர் கோத்தபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டியது கட்டாயமில்லை. அவரே தாமாக முன்வந்து பதவி விலக வேண்டும் அல்லது நீண்ட நடைமுறையை கொண்ட பதவி நீக்க தீர்மானத்தை அவருக்கு எதிராக நிறைவேற்றித்தான் கோத்தபாய ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியிருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அதிபரும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தீவிர போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆளும் கட்சி கூட்டணியைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக அறிவித்தனர். இதனால் நாடாளுமன்றத்தில் அரசு பெரும்பான்மை பலத்தை இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனையை 1 மாதத்தில் தீர்க்க முடியும் என கூறுவதானால் நான் பைத்தியக்காரன் என கூறியிருக்கும் நிதியமைச்சர் அலி சப்ரி முற்றாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு 2 வருடங்களுக்கும் அதிகமான காலம் எடுக்கும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடாளுமன்றில் இன்று ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில் 2 வருடங்களில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதா அல்லது 5 முதல் 10 வருடங்கள் வரை இழுத்தடிப்பதா என்பது தொடர்பில் நாம் அனைவரினதும் கையில்தான் உள்ளது. மேலும் இலங்கையின் தற்போதைய வெளிநாட்டு பணப்புழக்கம் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கூட இல்லை. வரி அதிகரிக்க வேண்டிய காலத்தில் நாம் அதனை குறைத்து பிழை செய்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை அதிபர் மாளிகையை பெருமளவான புத்தகுருமார் திடீரென சுற்றி வளைத்தமையினால் அமைதியின்மை நிலவியுள்ளது. கொழும்பு கோட்டை அதிபர் மாளிகைக்கு அருகில் பிரவேசித்த பெருமளவான புத்தகுருமார்கள் மத்திய வங்கிக்கு முன்பாக உள்ள நுழைவாயிலை திறந்து கோட்டை அதிபர் மாளிகை பகுதிக்கு பிரவேசிக்க முற்பட்டுள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறியதுடன் அங்கு காவல்துறை கலகமடுக்கும் பிரிவினர் மற்றும் தண்ணீர் தாரை பிரயோக வாகனங்கள் என்பன வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் 25வது நாளாகவும் தொடர்கின்றது. குறித்த போராட்டத்திற்கு சர்வமத தலைவர்கள், இளைஞர், யுவதிகள், சிவில் அமைப்புகள், கலைஞர்கள்,
பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். அதே நேரம் பிரதமர் மகிந்த ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி அலரி மாளிகை முன்பாக இன்று 7ஆம் நாளாகவும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா செல்ல முயன்றதாக 14 இலங்கை தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சம் அடைவது தொடர் நிகழ்வாக நிகழ்ந்து வருகின்றது. மார்ச் மாதம் 22ஆம் திகதியில் இருந்து தற்போது வரை 80 பேர் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களை மண்டபம் மறுவாழ்வு முகாமில் அதிகாரிகள் தங்க வைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து இலங்கையிலிருந்து பொருளாதார நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, டீசல், பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் மின்சேவை தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் அங்கு வாழ இயலாத நிலை உள்ளதாக கூறி தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு மன்னார் பகுதியிலிருந்து ஒரு படகு மூலமாக 14 பேர் ராமேஸ்வரத்திற்கு வர முற்பட்ட பொழுது பேசாலை கடற்பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைப்பிடித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட 14 பேரிடம் விசாரணை நடாத்தப்பட்டு பின் மன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். காவல்துறையினர் இதுகுறித்து அவர்களிடம் விசாரணை நடாத்தி வருகின்றனர். கைதான 14 பேரில் 5 பெண்கள், 5 சிறுவர்கள் மற்றும் 4 ஆண்கள் உள்ளதாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதழ் TNTRின் பிரதான செய்திகளில் அடுத்து வருவன இந்திய செய்திகள். இந்திய தலைநகரில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. ஆனால் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் நிலைமை அவ்வளவு மோசமாக இல்லை என்றும் டெல்லி சுகாதார அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் கூறியுள்ளார். கொரோனா வழக்குகள் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் தேவையா என்று கேட்டதற்கு கட்சி அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியது, அரசு நிலைமையை கவனித்து வருவதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் பெரிய கட்டுப்பாடுகள் தேவையில்லை. டெல்லியில் தினமும் ஏராளமான கொரோனா சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தகுதியான மக்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதால் கடந்த சில நாட்களில் தினசரி தொற்று 1200 தொடக்கம் 1500 வரை மட்டுமே பதிவாகி வருகின்றது. தொற்று விகிதம் 5 முதல் 6% உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. மருத்துவமனையில் 10,000 படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றில் 200க்கும் குறைவாகவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. எனவே இது திருப்தி அளிக்கின்றது. மேலும் தற்போது நிலைமை அவ்வளவு மோசமாக இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். டெல்லியில் செவ்வாயன்று 1414 கொரோனா தொற்று புதிதாக பதிவாகியுள்ளன. இத்தொற்றுக்கு ஒருவர் பலியாகியுள்ளார். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் பகலில் மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் இளநீர், தர்பூசணி பழக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகின்றது. இந்த நிலையில் அக்கினி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகின்றது. இதனால் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் காரணமாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தேர்வு எழுத மட்டும் பள்ளிக்கு வரலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். தேர்வு இல்லாத நாட்களில் 1 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை எனவும் வெயிலின் தாக்கம் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஷேமாமோ அன்றாட வாழ்வின் அவசியங்கள் பல, ஆனால் அனைவரிடமும் அனைத்தும் உள்ளதா? இல்லை. உங்கள் அன்றாட வாழ்வின் உத்தியோகபூர்வ தேவைகளான போட்டோகாப்பி, இன்டர்நெட் அண்ட் ஸ்கேனிங், இன்டர்நெட், டெலிபோன் கால்ஸ், போன் கார்ட்ஸ், போன் ஆக்சசரிஸ், மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் பார்சல் சர்வீஸ் அனைத்துக்கும் ஷேமாமோ ஸ்வாசி லுர்வா பகுதியில் இலக்கம் 2 ரியூ லூயிஸ் மிஷல் 94 600 ஸ்வாசி லுர்வா. ஷேமாமோ. Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis.
Rendez-vous immédiatement à chez Maman aux 2 rue Louise Michel, 94 600, Choisy-le-Roi. ஷேர் மாமோ, உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவை இதழ் GNTRின் பிரதான செய்திகள். தொடர்வன உலகச் செய்திகள். பிரான்சில் நவம்பர் மாதம் முதல் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவில் 16 மில்லியன் பறவைகள் கொல்லப்பட்டுள்ளதாக வேளாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதலே பலமுறை பிரான்சில் பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் வாத்துகள் அதிகம் வளர்க்கப்படும் நாட்டின் தென்மேற்கு பகுதிதான் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு முதன்முறையாக பாதிக்கப்பட்ட பிரான்சின் தெற்கு பகுதியிலிருந்து காட்டுப் பறவைகள் புலம்பெயர்ந்து வந்துள்ளதை தொடர்ந்து மீண்டும் ஒரு பறவை காய்ச்சல் அலை உருவாகி இப்போதுதான் அது முடிவுக்கு வருகின்றது. பிரான்சில் சுமார் 1400 இடங்களில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதாக வேளாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் மார்ச் இறுதி வாக்கில் பறவை காய்ச்சல் உச்சம் தொட்ட நிலையில் இப்போது தொற்று பரவும் வேகம் குறைந்து வருவதாக வேளாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான போரை நிறுத்துமாறு இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் ரஷ்யாவை வலியுறுத்தி வருகின்றன. மேலும் ரஷ்யாவின் இந்த போர் நடவடிக்கையை கண்டித்து அந்நாட்டுக்கு எதிராக வரலாறு காணாத அளவிலான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. போரில் நேரடியாக பங்கேற்காமல் இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான இராணுவம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் உக்ரைனுக்கு மேலும் இராணுவ உதவிகள் வழங்குவது குறித்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், கொடூர ஆக்கிரமிப்பாளரை எதிர்த்து நிற்கும் உக்ரைனுக்கு இது சிறந்த தருணம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு இங்கிலாந்து அரசு மேலும் $375 மில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மரியுபோல் நகரில் உக்ரைன் வீரர்களுடன் பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள அசோவ்ஸ்டல் இரும்பு ஆலையில் ரஷ்யா மீண்டும் தீவிர தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உக்ரைனின் அசோவ் படையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அசோவ்ஸ்டால் இரும்பு ஆலையில் ரஷ்யா கடுமையான தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது. கவசமான வாகனங்கள், பீரங்கிகளின் உதவியுடன் அந்த தாக்குதல் நடைபெறுகின்றது. தாக்குதலில் பங்கேற்பதற்காக கடல் வழியாக படகு மூலம் ஏராளமான ரஷ்ய வீரர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களுக்கு ஆதரவான கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள டொனாஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிக்கும் தெற்கே தங்களால் இணைக்கப்பட்டுள்ள கிரிமியா தீபகற்பத்திற்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இடையே உள்ள மரியுபோல் நகரை ரஷ்யா கைப்பற்றியது. எனினும் நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் அந்த நகரில் 10 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள அசோவ்ஸ்டல் இரும்பு ஆலைக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். ஐநாவின் உதவியுடன் அவர்களில் ஏராளமானவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். எனினும் இன்னும் பலர் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. நகரில் அசோவ்ஸ்டல் இரும்பாலை மீது தீவிர தாக்குதலை ரஷ்யா மீண்டும் தொடங்கியுள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடு வடகொரியா. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை அச்சுறுத்தும் வகையிலேயே இந்த ஏவுகணை சோதனைகளில் வடகொரியா ஈடுபட்டு வருகின்றது. மேலும் தங்கள் ஆயுத பலத்தை உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி வருகின்றது. இதற்கிடையில் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் வடகொரியா தனது ஏவுகணை சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளது. தொலைதூர இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என பல்வேறு வகையிலான ஏவுகணைகளை வடகொரியா பரிசோதித்து வருகின்றது. இந்நிலையில் வடகொரியா நேற்று மீண்டும் ஏவுகணை பரிசோதனை செய்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. தலைநகர் பியாங்யாங் அருகே உள்ள சுனன் என்ற நகரில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதாகவும் அது கிழக்கு கடல் நோக்கி சென்றதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கடலோர காவல் படையும் வடகொரிய பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதை உறுதிப்படுத்தியுள்ளது. உலகின் மிக பெரும் பணக்காரரான அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் ட்விட்டர் சமூக ஊடக நிறுவனத்தை $44 மில்லியன் வாங்கினார்.
அதைத் தொடர்ந்து அவர் தனது மின்சார கார் நிறுவனமான டெஸ்லாவின் 44 லட்சம் பங்குகளை விற்பனை செய்தார். ட்விட்டர் ஊடக நிறுவனத்தை வாங்கும் பேரத்தை முடிப்பதற்காகவே இவர் தனது டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. ட்விட்டர் எலான் மஸ்க் வசம் ஆனதிலிருந்து தொடர்ந்து ட்விட்டரை வாடிக்கையாளர்கள் இலவசமாக பயன்படுத்த முடியுமா என பலரும் அவரிடம் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அந்த கேள்விக்கு பதில் அளித்துள்ளார். இது குறித்து அவர், சாதாரண பயனர்கள் தொடர்ந்து எப்போதும் ட்விட்டரை இலவசமாக பயன்படுத்தலாம், ஆனால் வணிக மற்றும் அரசாங்க பயனர்களுக்கு சிறிதளவு கட்டணம் வசூலிக்கப்படும் என அவர் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். அதிபர் மாளிகை புத்தகுருமாரின் முற்றுகையில். இந்தியா செல்ல முற்பட்ட 14 இலங்கை தமிழர் கைது. இந்திய தலைநகரில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. பிரான்சில் பரவி வரும் பறவை காய்ச்சல். இத்துடன் இன்றைய இதழ் TNTRின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இன்னுமொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 600 ஷுவசிலுருவாவில் அமைந்துள்ள ஷே மம்மோ.